ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். நான் திருச்சி பையன். நான் உங்க மதுரை பொண்ணு. ஒரு டெட் பாடி, 4 பொண்ணுங்க. அவங்கள தொரத்துற பிரச்சனைகள். பட் நோ லாஜிக் அப்படின்னு டைரக்டர் சக்தி சிதம்பரம் நம்மள சிரிக்க வைக்க ட்ரை பண்ணியிருக்காரு. இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா, மகளிர் மட்டும் பழைய படம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ரேவதி, ஊர்வசி, ரோகிணி அப்படின்னு 3 பேர் நடிச்சிருப்பாங்க. கமல் சார் தான் ப்ரொடியூஸும் பண்ணியிருப்பாரு. அதுல ஒரு சின்ன சீன்ல நாகேஷ் சார் பொணத்த வச்சுட்டு சிக்கல்ல அலைவாங்க. அதையே 2 மணி நேரம் படமா எடுத்தா, அதான் ஜாலியே ஜிம்கானா. ஜாலியோ ஜிம்கானா மூவி ஃபுல் ரிவ்யூ எப்படி இருக்கு? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹீரோயின் மடோனா. அவங்க அம்மா அபிராமி. அப்புறம் 2 தங்கச்சி, தாத்தா ஒய்ஜி மகேந்திரன். எல்லாரும் சேர்ந்து கடன் வாங்கி ஒரு பிரியாணி ஹோட்டல் நடத்துறாங்க. இந்த ஹோட்டலுக்கு ஆர்டர் குடுக்குற எம்எல்ஏ ஒருத்தரு பிரியாணி வாங்கிட்டு பணம் கொடுக்காம ஏமாத்திடுறாரு. என்னங்க குடுத்த பிரியாணிக்கு காசு குடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு இவங்க போய் கேட்டா, எம்எல்ஏ தன் பவரால ரவுடிகள விட்டு அடிச்சு கடைய காலி பண்ணிடுறாருங்க. எம்எல்ஏ டூப்ளிகேட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் மூலமா பணத்த ஊழல் பண்ணிட்டு இருக்காரு. அத வக்கீலா இருக்க பிரபுதேவா எதிர்த்து அவர் மேல கேஸ் போடுறாரு. ஓகே. எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு பிரபுதேவாட்ட நம்ம போய் ஹெல்ப் கேட்கலான்னு ஹீரோயின் அவர் தங்கியிருக்க ஹோட்டலுக்கு அவங்க ஃபேமிலிய கூட்டிட்டு போனா, அங்க தான் பெரிய ட்விஸ்ட்டு. அங்க பிரபுதேவா செத்து கிடக்குறாருங்க. இந்த மர்டர் கேஸ் நம்ம மேல வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக டெட் பாடிய அங்கிருந்து தூக்கிட்டு ஃபேமிலியா எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? பிரபுதேவாவ கொன்னது யாரு? இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணம்? எம்எல்ஏ போலீஸ்ட்ட மாட்டினாரா இல்லையா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றது தான் இந்த ஜாலியா ஜிம்கானா படம். மேல சொன்ன சீனெல்லாம் வச்சு, இது அந்த படம் தான்டா அப்படின்னு நீங்க கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, உண்மையாலுமே நீங்க லெஜெண்ட் தாங்க. ஆமா, நீங்க நெனச்சது கரெக்ட்டுனா, நான் சொல்றதும் கரெக்ட்டு தான். இது அந்த படம் தான். என்ன படம்னு கேட்குறீங்களா? நம்ம கமல் சார் படம். பஞ்சதந்திரம் தான். அதுல எப்படி கொலையே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா, ரம்யா கிருஷ்ணன தவறுதலா கொலை பண்ணலாம்னு நெனச்சுட்டு, பாடிய மறைக்கிறேன் அப்படி இப்படின்னு ஒரு அலப்பறை பண்ணிட்டு, தூக்கிட்டு அங்கிருந்து அலைவாங்க பார்த்தீங்களா? அதே தான் இங்கேயும். அதே டெய்லர், அதே வாடகை. பிரபுதேவா 2 சாங் அப்புறம் ஒரு சில சீன்ஸ்ல மட்டும் தான் உயிரோட வராரு. மத்தபடி டெட் பாடி கெட்டப்ல தான் நடிச்சிருக்காரு. டெட் பாடியா நல்லாவே பண்ணியிருக்காரு. மத்தபடி பெருசா நடிக்க எதுவும் இல்ல. மொத்த படத்துலயும் ஹீரோயின் மடோனா செபாஸ்டியன் பேசுறாங்க, பேசுறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்கங்க. முடியல. ஒரு சில இடத்துல டைமிங் காமெடி அவங்களுக்கு செட் ஆகுது. மத்தபடி ஓவர் ஆக்டிங் தான். பெருசா நடிப்புல எதுவும் இல்ல. படத்துல நெறைய பேர் இருக்காங்க. நானும் படத்துல இருக்கேன் அப்படின்னு அவங்கலாம் டயலாக் பேசின மாரி தான் இருக்கு. எனக்கு மட்டும் வேலை செய்வான். அந்த பாட்டு ஆல்ரெடி ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அத தவிர படத்துல வேற எதுவும் நல்லா இல்ல. ஒரு வேலை வெட்டி இல்லாதவ எனக்கு மட்டும் வேலை செய்வா வா வா. ஓவராலா சொல்லணும்னா, ஜாலியா ஜிம்கானா படத்துல ஜாலி இல்ல. அதுதான் உண்ம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நன்றி, வணக்கம்.